ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்கிறார், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டுப்போனவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆண்டவர் சிலுவையில் சொன்ன வார்த்தைகளை குறித்து தான் நம்ம இப்போ சிந்திக்க போகிறோம். சிலுவையை பற்றி நம்ம சிந்திக்கல. சிலுவையிலே ஆண்டவர் உதிர்த்த 7 வார்த்தைகளிலே முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்காவில் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. சிலுவையில் தொங்கின இயேசு யார்னு பார்த்தா அவர் தேவகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகர் அவரை குறித்து சொல்லும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று குறிப்பிடுகிறார். இயேசு சிலுவையிலே என்ன செய்து முடித்தார் என்று நம்ம பார்த்தோம்னா 3 காரியங்களை அவர் செய்கிறார். ஒன்று, சிலுவையில் நம்மை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்து நம் பாவங்களை மன்னிக்கிறார், நம்மை மீட்டுக் கொள்கிறார். இரண்டாவதாக, பிதாவுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தராக இருந்து அவர் செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். நேரடியாக நம்ம பிதாகிட்ட போக முடியாது. ஆண்டவர் அவருக்கும் நமக்கும் இடையிலே மத்தியஸ்தராக இருக்கிறார். மூன்றாவதாக, பிதாவிடத்திலே நமக்காக மன்றாடுகிறவராக இருக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவர்கள் என்று அவர் யாரை குறிப்பிடார் என்றால், பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர், இவர்கள் எல்லாம் யார் என்றால், இயேசு கிறிஸ்துவை எப்பவுமே குற்றம் கண்டுபிடிக்கணும்னு அவருடைய எல்லா போக்கிலும் வரத்திலும் ஜனங்கள் எவ்வளவு திரள் கூட்டமாக இருக்கிறார்களோ அதே போல இந்த ஆயக்காரர், பரிசேயர், வேதபாரகர் இவர்கள் எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் பின்னாடியே போயிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லை, பிலாத்து அரண்மனையிலே பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவையில் அறைங்க என்று சொன்ன ஒரு கூட்டம் சிலுவையை சுற்றிலும் இருந்தது. அவரிடத்திலிருந்து எவ்வளவோ நன்மைகளை பெற்றுக்கொண்டாலும் அந்த நேரத்தில் அவங்க ஆண்டவர் பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவருடைய மரணத்தை அவளோடு எதிர்பார்த்து சுற்றி நின்றார். அவரை பரிகாசம் பண்ணினார்கள், அவரை அடித்தார்கள், அவர் கண்ணை கட்டி தலையிலே குத்தினார்கள், முகத்திலே காரி துப்பினார்கள், ஏராளமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி நீ உண்மையிலேயே ராஜாவானால் இறங்கி வாரும் என்று அவரை கிண்டல் பண்ணாங்க. அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் பிதாவிடத்தில் அவர் மன்றாடுகிறார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்றார். இன்னதென்று அவர்கள் அறியாமலா அப்படி செஞ்சாங்க? அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் நேரடியாக பார்த்தாங்க. ஆண்டவருடைய அதிகாரமுள்ள போதனையை பார்த்தாங்க. அவருக்கு பிசாசு கீழ்ப்படுகிறத பார்த்தாங்க. வியாதிகள் மனிதனுடைய சரீரத்தை விட்டு அகன்று போகிறதை நேரடியாக பார்த்தாங்க. அவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்பதை ஆனால் அவங்க அறியாமல் செய்தார்கள் என்று சொன்னது ஒரு வகைக்கு அது உண்மைதான். ஏன்னா இந்த பிரதான ஆசாரியர், வேதபாரகர்கள் எல்லாம் மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை அப்படியே முழு மூச்சாக கடைபிடித்தாங்க. காணிக்கை கொடுப்பது, உபவாசம் செய்வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள்ல அவங்க பழமையிலே ஊறி போன பழமைவாதிகளாக இருந்தாங்க. அதனால ஆண்டவருடைய எல்லா காரியங்களையும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே அந்த பழைய ஏற்பாட்டை நியாய பிரமாணத்தை மீறுகிறார் என்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவங்க இயேசுவே தேவனுடைய குமாரன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரை குறித்து சரியான தெளிவான புரிதல் அவர்களுக்கு இல்லை. பிசாசுகளை துரத்தின போதும், நோய்களை குணமாக்கின போதும், பாவங்களை
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் மட்டுமல்ல, யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ பாவிகளை ஆண்டவர் அந்த சிலுவையிலே அவருடைய இரத்தத்தின் மூலமாக அவர் மீட்டுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். மன்னிப்பதற்கு தயவு பெருத்தவர் என்று வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மன்னித்தார். மன்னிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, மன்னிக்கிறதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். ஆண்டவர் நம்ம மன்னித்தார். அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மன்னிச்சிங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு, நீங்கள் மன்னிக்கலைன்னா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஆகவே நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறார். இயேசுகிட்ட அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே யோவான் ஸ்நானகர் அவருடைய சீஷர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது, நீங்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் பரமண்டலங்களில் இருக்கிற அந்த ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தில் அவர் சொல்கிறாரு, நம்ம சொல்லும்படியாக எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. ஒருவேளை அது ஒரு பெரிய கடினமான காரியம். நம்ம சாதாரணமாக தினமும் ஜபத்தில் நம்ம சொல்லிடுறோம், எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். ஆனால் நம்ம யார் செய்த குற்றத்தையும் நம்ம மன்னிக்கிறதும் இல்லை, அதை மறக்கிறதும் இல்லை. ஒருவேளை மன்னிச்சிட்டோம்னா ஆனால் அதை மறக்க மாட்டோம். எத்தனை வருடம் கழிச்சுனாலும் அவன் எனக்கு இப்படி செஞ்சாங்கிறத நம்ம சொல்லி தான் காட்டும். ஆகவே ஆண்டவர் சொன்ன அந்த சொல்லி தந்த அந்த ஜெபத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோமா? பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர் என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவை மன்னிச்சா போதுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு 770 தடவைன்னு சொல்றாரு. 770 தடவைனா 7 49 490 தடவை அப்படி கணக்குக்காக அவர் சொல்லலை. அது நீ எத்தனை தடவை வேணாலும் நீ அவரை மன்னிக்கணும், எவ்வளோ திரும்ப திரும்ப அவர் தப்பு செய்தாலும் நீ மன்னிக்கணும் என்பதை குறிக்கிறதற்காக தான் 770 தடவைன்னு சொல்றாரு. அப்படி நம்மளால மன்னிக்க முடியுமா? யாராவது நமக்கு விரோதமாக தப்பு செய்துட்டாலோ அல்லது நம்ம கடினமாக பேசிட்டாலோ அவங்கள நம்ம வாழ்க்கையில் முடிவு வரைக்கும் நம்ம மன்னிக்கிறதே இல்லை. உன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை பேர் இன்னும் இருக்கிறோம்? உங்கள் வீட்டு வாசலில் கூட நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லி எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம்? எத்தனையோ நம்ம செய்திகளை கேட்குறோம், ஆனால் நம்ம மனம் திரும்புகிறோமா? மன்னிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, மன்னிக்கிறதுனால நமக்கு மகிழ்ச்சி வருகிறது. நம்ம ஏன் மன்னிக்கணும்? நமக்கு மகிழ்ச்சி வரணும்னா நம்ம மன்னிக்கணும். நீங்கள் ஆதியாகமத்தில் 33ஆம் அதிகாரத்தை வாசினா, யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை பார்க்கறதுக்கு அவனுடைய மனைவிமார்கள் குழந்தைகளோட திரும்பி வாரான். அவன் ஏசாவை 2 தடவை ஏமாத்தணும். ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை கூட கொடுத்து ஏமாற்றி வாங்கிட்டான். தகப்பனார்கிட்ட ஏசாவை போல ஏமாற்றி குரலை மாற்றி கையிலெல்லாம் ரோமத்தை வைத்து ஏமாற்றி அவரிடத்துல ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிட்டான். ஏசாவுக்கு அவனால் ரொம்ப கோபம். எப்போ பார்க்கணுன்னா அவனை அன்னைக்கே அவனை காலி பண்ணிடுவேங்கிற ஒரு ரிவெஞ்ச் எடுத்து ஏசா இருந்தான்னு பார்க்குற வேதத்தில். இப்போது லாபானுக்கும் யாக்கோவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள்னால மன வருத்தங்கள்னால அவன் திரும்பி வரும்போது ஏசாவை எதிர்கொள்ள பயப்படுவான். ஏசாவை சாப்பிட்டா அவனிடத்துல இருந்து ஒரு நல்லதை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக அவனுக்கு ஏராளமான கிஃப்ட் கொண்டுட்டு போகிறான். அவனுடைய ஆடுகள் மாடுகள் மந்தைகளை எல்லாம் நிறைய பிரித்து நல்லதை வைத்து அவனை அண்ணனை சாந்தப்படுத்த வேண்டுங்கிற நோக்கத்தோடு பார்க்குறான். அண்ணன் தூரத்தில் 400 பேர் கூட வாரானோடையே இவனுக்கு பயம் வந்துட்டு என்ன நடக்க போகுதோன்னு பயந்து தான் போகிறான். ஆனால் ஏசா அவனை பார்த்த உடனே ஓடி கட்டி பிடிச்சி அழுது முத்தம் கொடுத்து இப்படியெல்லாம் ஒரு சீனை அவன் பார்த்த உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஏசா யாக்கோபை மன்னிச்சிட்டான். யாக்கோபு சொல்கிறான், இந்த இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு மந்தைகள்லாம் போது உங்களுக்கு தான் நான் பரிசாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, வேண்டாம் தம்பி எனக்கு ஏராளமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ யாக்கோபு சொல்கிறான் ஏசாவை பார்த்து, உங்கள் முகத்தை பார்த்தது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருந்ததுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம மன்னிச்சு பாருங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதங்கள் எல்லாமே வர்றதுக்கு நீங்கள் மன்னிக்கணும். உங்களுக்கு யாரையாவது முகத்தை பார்த்தா இயேசுவை கண்ட மாதிரி இருக்கா?
உங்களுக்கு பிடிக்காதவங்க முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு பிசாசுடைய முகத்தை பார்த்த மாதிரி தான் நமக்கு இருக்குது. நம்ம முகமும் இருளடைஞ்சு போகுது, அவங்க முகமும் இருளடைஞ்சு போகுது. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இளைய குமாரன் எல்லாத்தையும் இழந்து திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வரான். தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்கிறான். புதிய ஆடைகள் கொடுக்கப்படுது. அங்கே பெரிய விருந்து வண்ணம் எல்லாம் நடக்குது. ஒரு பெரிய மகிழ்ச்சி, கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படுது, நடனங்கள் எல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலையில் அவன் சகோதரன் அங்கே வாரான், மூத்த குமாரன் அங்கே வாரான். கேள்வி என்னன்னு கேட்குறான், என்ன திடீர்னு வீட்டில் இவ்வளோ உங்கள் மகன் உங்கள் தம்பி வந்துட்டாருன்னு சொல்லி வேலைக்காரங்க சொல்கிறாங்க. அவன் உள்ளே போகிறதுக்கு மனசு இல்லாமல் இருந்தான்னு வேறுதலை பார்க்குறோம். தாப்பனார் சொல்கிறாரு, அவன் மறித்தான், திரும்ப உயிரோடு வந்துட்டான், நம்ம சந்தோஷப்பட வேண்டாமான்னு சொல்கிறாரு. ஆனால் அவனால் சந்தோஷப்பட முடியல. நம்ம மன்னிச்சோம்னா மகிழ்ச்சி வரும். அதை தான் ஆண்டவர் செய்தார். நாமும் ஆண்டவருடைய வழியில் நம்ம எல்லாரையும் மன்னிப்போம். நமக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களையும் மன்னிப்போம். இந்த முதலாவது வார்த்தை, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அந்த சிலுவை நம்புவே, பின்னதாம் பீடத்தை அணிவே. நேசிக்கிற பிதாவே, நன்மையான நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி. உடைய கருத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை மன்னித்தீர்கள். நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வைக்கிறோம் நல்ல பிதாவே.